நேற்றோட 31 வருடம் சினிமா திரைப்பயணத்தில் தளபதி விஜய் முடிச்சுட்டு 32வது வருட திரைப்பயணத்தில் இன்று காலடி எடுத்து வைக்கிறாரு. தளபதி விஜய் இது இவரின் கடைசி திரைப்பயணம். சினிமாவில் இவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், சோசியல் மீடியாஸில் ரெக்கார்ட்ஸ் இப்படி நிறைய இருக்கு. தளபதி விஜய் அவருடைய டான்ஸு, அதே போல் பாடுறது, நடிக்கிறது எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அவருடைய படங்கள் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கோட்டு படம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. அதே போல் கடைசியாக வெளியாக போகிற தளபதி 69 படமும் மிகப்பெரிய சம்பவம் பண்ணணும். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதே போல் நம்மளுடைய சேனல் சார்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்பயணம் 32வது வருட திரைப்பயணம். இது பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. சரி, இப்போ சினிமா அப்டேட்ஸுக்குள்ளே போகலாம். 32வது வருட திரைப்பயணத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு தளபதி விஜய். அதன் ஸ்பெஷலாக தளபதி 69 படத்துக்கான அப்டேட்டு இன்று வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. தளபதி 69 படத்துக்கான அப்டேட் இன்று வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்பயணம். அது மட்டும் இல்லாத திரைப்பயணத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு. அதன் ஸ்பெஷலாக ஏதாவது அப்டேட் விடுவோம் அப்படின்னு சொல்லி விடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அப்டேட் வந்தால் என்ன அப்டேட் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 4 அல்லது ஜனவரி 1ஆம் தேதி தளபதி 69 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதை பற்றின ஏதாவது அப்டேட் இன்று வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடென்டிட்டி டீசர் இன்று பிருத்திவிராஜ் 5:30 PM ரிலீஸ் பண்ணுறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் அடுத்த வருஷம் ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகிறது தேட்டர்ஸில். தம்பி ராமையா சமுத்திரகனியோடைய ராஜகிளி படம் டிசம்பர் 25ஆம் தேதி தேட்டர்ஸில் வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. குட் பேட் அக்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஜி பிரகாஷ். இது அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி அப்டேட் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தான் இன்னும் சில நாட்களில் வரும். சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் சிவகார்த்தியின் நடிக்கிற SK24 பூஜை மற்றும் ஷூட்டிங் இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுதா கங்கர டைரக்ஷனில் சிவகார்த்தியின் நடிக்க போகிற SK25 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. SK23 டைட்டில் டீசர் நியூ இயர் ஸ்பெஷலாக டிசம்பர் 31ஆம் தேதி ஈவினிங் அல்லது ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இது சிவகார்த்தியினுடைய அப்டேட் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகார்த்தியனுக்கும் சுதா கங்கராக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இல்லாத ரூமர் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கிறது முழு அளவிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் மற்றும் லுக் டெஸ்ட் நடக்கிறது. ஜனவரி 2025 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. ஸ்ரீலீலா அதர்வா முக்கிய கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு.